அப்பாக்களை பிரிய மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரிய அப்பாக்கள் பாக்கியவான்கள். யார ரொம்ப பிடிக்கும்? சரிப்பா. ஹாய் சொல்லுமா. ஹாய் ஹாய் சொல்லா. ஹாய் சொல்ல. நான் சொல்லிட்டாம்மா. அம்மா ஹாய் சொல்லிட்டா. ஹாய். ஓகே. ஆமாம், ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரணோட ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்து கிளம்புறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மியூசிக் நைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வந்து ஃபேமிலியை வந்து அலோவ் பண்ணுவாங்க போல். அதனால் சரண் போய் ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்மலாம் வந்து உள்ளே என்ட்ராகவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து இன்வைட் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு பெரிய விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரின்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். யாராவது போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி, அதுக்கப்புறம் படா ஹாய் சொல்லிடுங்க. இங்கிட்ட வாங்க. ஹர்ஷிதாக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க, அதனால அவங்களும் கிளம்பியாச்சு. ஆமாம், கிரேடு ஒன்று போகிறாங்க. என்னன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம வளர்த்த புள்ள நம்மளை பார்த்து ஒரு வேலையில சேர்த்து விட்டு அது வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டாண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சரணுக்கு வந்து தெரியாது, சர்ப்ரைஸாக போகிறோம். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல அவனுக்கு. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு சர்ப்ரைஸாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எந்த அளவில் முடிய போகுதுன்னு தெரியல. நம்ம வந்து அங்கே போயிட்டு எடுப்போம். எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் வந்து அந்த ஆஃபீஸில் தான் சரண் வேலை பார்க்குற ஆஃபீஸில் தான் வந்து ஷிப்பில் தான் வந்து ஜாக்குக்கும் வந்து ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதனால் டெய்லி வந்து அவங்க மீட் பண்ணிப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே இன்னைக்கு வந்து போய் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இருடா பேசிக்கிறேம்மா. அதனால வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதனால நானு 3 பேர் போறோம். எதுல போறோம்னா, ஒரு பெரிய ப்ராசஸா இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து டாக்ஸி பிடிச்சி இங்க வந்து மொபைலா பஸ் ஸ்டாப்க்கு வந்து பஸ்ஸுக்கு போறோம். இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி, எங்கள் வீட்டிலேருந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அங்கே பஸ் ஏறி எட்டிஸ்லாட்டு வந்து இதுக்கு போகிறோம், மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. அங்கே மெட்ரோ ஏறி க்ரீன்லேருந்து யூனியனில் இறங்கி அந்த சைடு இன்னொரு மெட்ரோ பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கிட்டு டாக்ஸி பிடிச்சி நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறா பாருங்களேன். இந்த குட்டி ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கு. சில விஷயங்களுக்கெல்லாம் சிரினா சிரிக்க மாட்டா. இங்க சரிடா. ஐயோ ஒண்ணுமா இங்க ஒரு கண்ணடிடா. அக்காவை பார்த்து கண்ணடி எடி. சரி, ஓகே. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லேட் ஆகுது, மணி 4 ஆக போகுது. அங்கே வந்து 6 மணிக்கு ஃபங்க்ஷன். நமக்கு வந்து இவ்வளோ தூரம் போகிறதுனால சீக்கிரமே கிளம்பிட்டோம். 2 குட்டீஸ் வச்சுட்டு. ஐயோ, இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும், வேக்யூம் போடு அப்படின்னு. அதனால போயிட்டு வந்துட்டு போடுறாங்களாம். ஐயோ, வீடு வரப்ப நீட்டாக இருந்ததான்.
ஓகே. வீட மட்டும் கிளீன் எல்லாம் நீட்டா இருக்கு. இருந்தாலும் ஒரு வேக்யூம் போட்டோம் அப்டின்னா வீடு நீட் ஆயிரும். அதனால பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு, அங்க போயிட்டு நம்ம வந்து அப்படியே வீடியோ எடுக்க போறோம். சரண் எப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அழுக. போய் 2வது நாள்லயே என்னன்னா, எங்கள எல்லாம் விட்டுட்டு போனது அவருக்கு வந்து ரொம்ப அழுக. சரி. சரி ஓகே. பாய் சொல்லுங்க. பாய் முத்தா. 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 கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபாடில் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிட்டு, நம்ம வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது. இப்படி தான் நாங்க வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். ட்ரெயின் டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்துட்டோம். எங்கள் எட்டிஸ்லாட்லேருந்து புர்ஜுமன் போகணும். எந்த சைடு எட்டிஸ்லாட்லேருந்து. ஸோ இது வந்து க்ரீன் லைனில் இருக்கும். நம்ம வந்து இதை பார்த்து தான் ஏறணும். என்னடா இந்த இரு அம்மா பார்த்துட்டு வரேன். பத்தியா அந்திகா मुक्ति मैं चेंज कर सकती हूँ, हम भी कर सकते हैं எப்போ இவ்வளோ சைக்கிள் இருக்கு உள்ளார. அம்மாடி ஆம்புலன்ஸ்லாம் நிக்குது. எங்க ஃபங்க்ஷன்? ஸ்விம்மிங் பூல் இருக்கு. வாங்க. இருக்கு போலாம். இடம் இருக்கா என்ன? ஆந்திகா அவங்க எல்லாம் துவச்சி போட்டிருக்காங்கடா அங்கே. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் ஆஃபீஸ்க்கு. சரண் வந்து அங்கே உள்ளே இருக்கானா. ஏன் சைக்கிள் உள்ளே இருக்கு? இதில் தான் நடந்து நடந்து போயிட்டு வரியாப்பா? அந்த இது வந்து கேம்ப் தானா? அகாமடேஷனு? மியூசிக் நைட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. सिद्धू मूसेवाला पब्लिक होगा। अब्दुल्ला, सबसे पहले तो मैं पूछना चाहूंगी, साउथ इंडिया से कितने लोग हैं? साउथ इंडिया का नहीं, यहाँ पर साउथ इंडिया तो जोर से बोलेगा। तमिल लोग कितने हैं यहाँ पे? वाह। और मलयाली लोग मतलब है। तो फिलहाल मैं बुलाना चाहूंगी मेरे बीच में मिस्टर श्रवण जोगी ला रहे। ऐसे नहीं बैठने दूंगी मैं बिल्कुल, क्योंकि पता लगना चाहिए हम बैठे हैं ड्राई डॉग्स दुबई एरिया में। जी हाँ, मेरा नाम है महक, मैं आई हूँ मेरी को होस्ट अब्दुल्ला के साथ। आते हैं आपके बीच में कुछ देर के बाद। मिस्टर श्रवण, स्टेज इज ऑल योर्स। എല്ലാവർക്കും സുഖല്ലേ? സുഖല്ലേ? അല്ല മലയാളം കേൾക്കാനുള്ള ഒരു ആഗ്രഹം കൊണ്ട് ചോദിച്ചത്. തമിഴ് ആർക്കെങ്കിലും പാട്ട് വേണോ? പാടലാമാ? യാം ഇருக்கு பயமே. ரெடி? கண்கள் நீயே, காற்று நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீயே,
ஏக்கங்கள் தீர்த்தாயே என்னையும் பிழிந்து உன்னை நான் எடுத்தேன் நான் தானே வேறில்லை முகம் வெள்ளைத்தான் அதில் முத்தத்தான் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே இதழச்சில் நீரும் தீர்த்தத்தான் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்னு மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு ஒன்னு மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்னு மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு எங்க ஆளே காணோம் கரடு தலையில வச்சதா அதுங்களோ உடுத்தி வந்த பாண்டி ஒரு தேர் இப்போ கிட்ட வந்து கிளறுதடி என்ன படு ஜோறு கண்ணுக்கு அழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பறிச்சா கண்ணு தனியே எங்க ரசிச்சா கண்ணு வளதா விட்டு வெறிச்சா ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து சீரை மண்ணு பூசி வரும் எழிலிருக்கும் அரசி கூடியிருப்போம் கொண்டு கிளியே கொஞ்சி கிளிக்க வாடி வெளியே யாரு சொல்லித்தான் பாடி அழைச்ச तो बजा दो यार, तालियों में कंजूसी नहीं चाहिए। मिस्टर अशोक प्रकाश जी आप भी आ जाइए। मिस्टर अशोक प्रकाश प्लीज कम ऑन द स्टेज एंड मिस्टर यूसुफ, वाह इनके लिए तालियां। क्या बात है यार, इनकी तरफ से ही आज की शाम आपके लिए जो सजाया गया है, जो एंटरटेनमेंट लाया गया है, स्पेशली थैंक्स टू दिस टीम। मैं इनसे कुछ बातें करना चाहूंगी। माइक प्लीज, माइक हमको माइक दे दो यार, इधर यार तालियां तो बजाओ नहीं यार, जिनके हाथ में माइक है आवाज आनी चाहिए। Okay, thank you everyone. It is such a pleasure and honor to be here with you to celebrate today our night music night. But one more thing, I want to highlight here is I am very happy and so humble and so there is a nice feeling inside me, honestly, when I saw a few kids here. I wish nobody told me that there are kids here today, I would have brought some trophies with me today for them. But I really thank our children and our kids who came here today to celebrate such a beautiful night and beautiful songs here. I know थोड़ा थोड़ा हमको मालूम है। वाह तालियां, थोड़ा थोड़ा क्या बात है। I want to say it is a big meharbani. Really awesome. You know Hindi very well, right? You know some words. No, it's a big meharbani. It's a big meharbani to be here, and I wish that एक दिन आएगा। अरे यार really मजा आता है इनकी हिंदी सुन के। एक दिन आएगा that one of those kids will be a very famous like Shah Rukh Khan or Salman Khan.
I feel this vibe, it is in my heart that our children here, they are our future, our bright future. So I thank the parents who brought them here, and I ask Allah that they will be the best of the wish of their parents. And one more thing I want to highlight. We all are in one great company, Dry Docks World. Come here. ये लोग कहना चाह रहे हैं हम सब एक ही कंपनी से हैं जिसका नाम है यार क्या बात है, मिस्टर यूसुफ गाने वाले हमारे बीच में, हिंदी गाना, तालियां। मतलब आप लोगों में से ही कोई गाने जा रहा है स्टेज पर। See, I will sing without music. Yeah, no problem. Small. हंसते हंसते गजाए रसते जिंदगी यो है चलती रहे. I think this is enough खुशी for my मिले song. या गम बदलेंगे ना हम, दुनिया चाहे बदलती रहे. हंसते हंसते क्या बात है। गजाए रसते जिंदगी यो है चलती रहे. ओहो मोर सैया डोले हो और पानी बीच नैया डोले और शौक केहू के छोड़ के आज बढ़ गई हूँ कोई जन को डटा काय हो बाबू अरे ढेर मोट छिड़ा ना तो गोटिया फाट जाई. डीजे बहुत जल्द आप सबके बीच हुए. कमरिया 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 करेला पालो लॉली गेलू कमरिया करेला पालो लॉली गेलू तू लगावेलू जब लिपस्टिक ढीले लाया लिपस्टिक दिला टॉप लागेलू ओ दिला टॉप लागेलू कमरिया 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 करेला पालो लॉली लागेलू कमरिया करेला पालो लॉली लागेलू. Music by Ram Adesh Kushwaha.
बैकग्राउंड म्यूजिक चाहिए थोड़ा सा. We need background music, DJ. यस ब्रदर. ओहो You are playing very good. यार इनको देखो DJ चश्मा. वाला बाबू मेरा गाना चलाओ. ये बनारसी बाबू गोविंदा बन गया है. ये देखो. हाँ थोड़ा बातचीत कर लेते आगे हैं. आओ आगे आओ. आगे आइए. क्या डांस होने वाला है? हो जाएगा. हो जाएगा. गाना लगाएंगे. क्या बात है. जो सबसे ज्यादा अच्छा डांस करेगा. चेंज करें कंटेस्टेंट चेंज करें. नहीं एक गेम इन लोग से तो गेम करते हैं ना डांस बाद में करेंगे. तो करते हैं तो ये क्या है? ये करने का नतीजा है. ये निशानी है. ये डाइट निशानी हाउस है. में बहुत अच्छा खाना मिलता है. खाना बहुत अच्छा है. यस क्योंकि कुकिंग अलाउ नहीं है रूम में और खाना मिलता है बहुत अच्छा. खाना बिंदास है. आप कहाँ से? क्या वो सब भाई ভালো আপনার পাবলিক এত হালকা কেন? আছে অনেক আছে கண்ணு பார்த்து வந்தவளே கெட்டு பல்லுவரத்தில கட்டு பட்டு நேரத்தில பட்டமே பத்திய உச்ச கட்டம் கட்டவளே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச பறக்கு தந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னோட வலிக்க கொஞ்சம் அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச பறக்கு தந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னோட வலிக்க கொஞ்சமே கட்டுமல்லி கட்டி வச்சா கல கலக்க பொட்டு வச்ச சந்திரனில் எட்டு வச்ச சரா பாம்பு இடுப்பு வச்ச வச்சப்பட்டு உன்னை தூக்கி நெத்தி எதுப்பா உன் சைக்கிள் உங்க சைக்கிள் இது ஏ அப்பா இவ்வளோ சைக்கிளா இப்போ வந்து சரண் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு போகிறோம் இதான் வந்து அவங்களோட அக்காமடேஷனு இங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனிங்கிறதுனால சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் நிறைய பேர். எங்கப்பா போகிறான்? ரூமுக்கு போகிறானா? இல்லை அவன் மட்டும் முன்னாடி ஓடுறாங்க. ஏ அப்பா இவ்வளோ சைக்கிள். நம்ம முன்னாடி போ போ. ஸோ நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அதனால் கிளம்புறோம் வீட்டுக்கு. ஷர்மிளாக்காவும் டேனியில் நான் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஜாக்குக்கு வந்து நாளைக்கு காலையில் 5 மணிக்கு திரும்ப கிளம்பி இங்கே வரணும். அதனால் நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். சரணுக்கு பயங்கர இது, அவருக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. போதா அம்முடா போடா. உன வர சொல்கிறாங்கப்பா. ஏன் தம்பி நீ வெளியே போகிற? அம்முடா போடா. சரி பாய் பாய் பாய். கடைக்கு போயிட்டோம். பாய். சரி தம்பி பார்த்து கவனம். அம்மா போட்டா அம்மா போட்டா அம்மா போட்டா. ஐயோ ஓகே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சாப்பிட்லான்னு போனோம். ஆனால் இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை. சரின்னு நாங்கள் வந்து ஊருக்கு அங்கே எங்கள் வீட்டுக்கு கேட்டு தான் சாப்பிடணும். அதனால் சரண் வந்து இங்கேயே சாப்பிட்றேன் அப்படின்னு தான். ஓகே நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்குறோம். பாய். அப்போ பாய் சொல்கிறேன். பாய். நாங்கள் குத்த கொடுத்துருவோம். ஐயோ சரி வாங்க போகலாம்.
ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 குட்டீஸும் வந்து நடக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா அந்த நடுவுல நடக்கிற குட்டியோட பயங்கர சேட்டை. அவங்க வந்து நடந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் வந்து அதுவும் ஷூ போட்டா போதும் நடக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் தூரம் நடங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டயர்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு நடக்க வச்சு கூட்டிட்டு வரோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே நம்ம வந்து தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து வீட்ல வந்து வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் அவந்திகா வந்து பாய் சொல்றாங்க. நான் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது பாய் சொல்லுமா. பாய் 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 சொல்லுமா. பாய். வாயில வச்சு கடிச்சிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.